பெருமாள் எடுத்த அவதாரங்கள்ல ஒன்றுதான் வராக அவதாரம். பன்றி முகத்தோட அவதாரம் எடுத்திருப்பாரு. அதனால தான் பெருமாள வராகமூர்த்தி அப்படின்னு கூப்பிடுவோம். அவருடைய பெண் வடிவம் தான் வாராகி அம்மன். பஞ்சுருளி தெய்வம் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் பரிச்சயமான வராகர் தான். பஞ்சுருளி அப்படிங்கிறது கர்நாடகாவில் உள்ள தட்சிண கன்னட மாவட்டத்துல இருக்க துளுநாட்டில் உள்ள மக்களால் வணங்கப்படும் ஒரு காவல் தெய்வம். பஞ்சுருளி வழிபாட்டை தான் பூதப்போலா அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சுருளி தெய்வத்தை எப்படி துளு மக்கள் வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. காந்தாரா அப்படின்னா அடர்ந்த வனப்பகுதின்னு அர்த்தம். அந்த காலத்துல காட்டுப்பகுதியில வாழ்ந்த மக்களோட விளை நிலங்களை காட்டுப்பன்றிகள் பயங்கரமா நாசம் பண்ண ஆரம்பிச்சுச்சு. இதனால அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒரு முடிவு செய்து காட்டுப்பன்றிகளை வணங்கி எங்களோட நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை ஏற்ற வராகர் அந்த விளை நிலங்களுக்கு பாதுகாவலனா இருக்காரு. அதனாலதான் காட்டுப்பன்றிகள் காலப்போக்குல காவல் தெய்வங்களாக மாறி பஞ்சுருளி தெய்வத்தோட வழிபாடு தொடங்கியதாக சொல்லப்படுது. இன்னைக்கும் பூதகோள அப்ப பன்றிகளோட முகமூடிகளை அணிந்துகிட்டு அருள்வாக்கு சொல்லுவாங்க. பஞ்சுருளி தெய்வ வழிபாட்டுக்கு இன்னொரு புராண கதையும் இருக்கு. அத அடுத்த வீடியோல சொல்றேன்.